அண்ணா அண்ணி அண்ணி நீங்க உயிரோட தான் இருக்கீங்க? நீங்க இதே வீட்ல தான் இருக்கீங்களா? நீங்க இறந்து போயிட்டீங்கன்னு நாங்கெல்லாம் எவ்வளவு கவலைப்பட்டோம் தெரியுமா அண்ணி? அண்ணி உயிரோட தான் இருக்காங்கன்னு ஏன் யாருமே என்கிட்ட சொல்லவே இல்ல? இவ்ளோ பெரிய விஷயத்த ஏன் என்கிட்ட இருந்து மறைச்சீங்க? அண்ணி நான் உங்களை இப்படி பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இந்த வீடு இழந்த சந்தோஷம் திரும்பவும் இந்த வீட்டுக்கு கிடைச்சிருச்சு. இவ பேரு சம்யுக்தா, ஜேஎம்ஆர்ங்கிற பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டோட பொண்ணு. சாரி சம்யுக்தா மேம், நீங்க என் அண்ணி மாதிரியே இருக்கிறதுனால அவங்க தான் நினைச்சிட்டேன். அவங்க வந்துட்டாங்கன்ற சந்தோஷத்துல நான் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். ஐ அம் ரியலி சாரி. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். பெரியம்மா, அம்மா மித்ரா அண்ணா இங்க. அண்ணாக்கு ராக்கி கட்டணும். மித்ரா அண்ணன் இல்ல சஞ்சனா. எங்க போயிருக்கான்னு தெரியாது, எப்ப வருவான்னு தெரியாது. இந்த வீட்ல எல்லாரும் என்கிட்ட எதையும் ஒண்ணு மறைக்கிறாங்க. விவேக் சொல்லுடா, மித்ரா எங்கடா? அது பெரியம்மா. சொல்லு விவேக், மித்ரா எங்க? இல்ல பெரியம்மா. நீ சொல்ல மாட்டடா, எனக்கு தெரியும். என்னங்க, நீங்களாவது சொல்லுங்க, மித்ராக்கு என்னதாங்க ஆச்சு? ஏன் இப்ப வரைக்கும் வீட்டுக்கு வரல? அவன் வந்துருவான் அரவிந்தா. போதும், திரும்ப திரும்ப இதே போய் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காதீங்க. சின்ன பொண்ணுங்கறதால, அவளுக்கு உலகம் தெரியாதுங்கறதால லக்கிய வேணா நீங்க ஏமாத்தலாம். ஆனா அதே போய் என்கிட்ட சொல்லி நீங்க என்னையும் ஏமாத்தாதீங்க. சொல்லுங்க. அது இல்ல அரவிந்தா, இந்த தாயோட மனச ஒரு தடவையாவது புரிஞ்சுக்கோங்க. ஜோசியர் சொன்ன மாதிரி அவனுக்கு அடுத்து எந்த கண்டம் வரப்போதோன்னு நினைச்சு நான் ரொம்ப ரொம்ப பயந்துட்டு இருக்கேங்க. ஒருவேளை அவனுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு நினைச்சு ஒவ்வொரு நிமிஷமும் நான் பயந்துகிட்டே இருக்கேன். அரவிந்தா, மித்ராவை யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்க. என்னங்க சொல்லிட்டு இருக்கீங்க? மித்ராவை கிட்னாப் பண்ணிட்டாங்களா? என் மித்ராவை
மித்ராவை எதுக்காகங்க கிட்னாப் பண்ணணும்? யார் இதை செஞ்சிருப்பாங்க? என் பையனை யார் பழிவாங்க நினைக்கிறா? இந்த விஷயம்லாம் எனக்கு இன்னும் தெரியாது அரவிந்தா. போலீஸ் என்கொயரி நடந்துகிட்டு இருக்கு. என்னங்க, மித்ராக்கு என்ன ஆகுமோ நினைச்சு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவன் இப்ப எந்த நிலைமையில இருக்கான்னு நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. தயவு செஞ்சு என் பையனை காப்பாத்துங்க. ஆண்டி, நீங்க கவலைப்படாதீங்க. ஆக்சுவலா மித்ராக்கு எதுவும் ஆகாது. இந்த பிரச்சனையில இருந்து மித்ரா மீண்டு வந்துருவாரு. எதுக்காக எல்லாரும் என்கிட்ட இந்த விஷயத்த சொல்ல மறைச்சிங்க? ஏன் என்கிட்ட சொல்லல? இப்ப பார்த்தல, நீ இந்த மாதிரி ஆயிடுவேன் தான் உன்கிட்ட எதுவும் சொல்லல. உனக்கு என்ன ஆயிடுமோங்கிற பயத்துல தான் உன்கிட்ட இதை சொல்லாம மறைச்சிடும் அரவிந்தா. நீ கவலைப்படாதம்மா. மித்ரா, மித்ரா, தாத்தா, லக்கி எங்க? அவன் இன்னைக்கு என் கையில ராக்கி கட்டுறான்னு சொன்னான். அவளோட ரூம்ல இருக்கா சொன்னு. வெளியே வரமாட்டேங்கிறா. எவ்வளவு தடவை கூப்பிட்டாலும் அவ எங்க பேச்ச கேட்க மாட்டேங்கிறா. ஏன் கேட்க மாட்றா? நான் சொன்னா அவ கேப்பா. நான் அவளை வெளியே கூட்டிட்டு வரேன், இருங்க. என்ன மன்னிச்சிருங்க ஆண்டி. எனக்கு வேற வழி தெரியாம உங்களை கஷ்டப்படுத்த கூடாதுங்கிற எண்ணத்துல தான் மித்ரா மாதிரி நான் பேச வேண்டியதாயிடுச்சு. இதுல உன்னோட தப்பு என்ன இருக்கு அர்ஜுன்? அவனோட தலையெழுத்தே இப்படிதான் போல இருக்கு. எந்த நேரத்துல அவனுக்கு எந்த ஆபத்து வரப்போதோன்னு நினைச்சு நான் கவலைப்பட்டுட்டே இருக்கேன். இப்படி எல்லாம் பயப்படுறதே எங்களுக்கு பழகிடுச்சு அர்ஜுன். இப்போ அந்த கடவுள் என்ன செய்ய போறாருன்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும். நீங்க கவலைப்படாதீங்க ஆண்டி. நாங்க இருக்கோம்ல. மித்ராவுக்கு எதுவும் ஆகாம நாங்க பாத்துக்கிறோம். மித்ராவுக்கு எதுவும் ஆகாம திரும்ப கூட்டிட்டு வர வேண்டியது